முக்கியமான இந்த 2 விஷயங்களையும் கண்டிப்பாக நீங்க கடைபிடித்தீங்கன்னா, இன்னைக்கு நிம்மதி அந்த மாரி நீங்கள் எதிர்பாராத வகையில் நல்ல சர்ப்ரைஸான கிஃப்ட்டுகள் கிடைக்கும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இறைவனுடைய அருளால் அனைவரும் நலமா இருப்பீங்க நம்புறேன். உங்க நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எதை தவிர்த்தால் இன்றைய தினம் இன்னும் சிறப்பானதாக மாறும், எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். ஸோ நமது வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. வாங்க இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ். மனசார கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை இத்தனம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 5ஆம் நாள் 2022ஆம் வருடங்க, திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 20ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு வளர்பிறை சுப முகூர்த்த தினங்க. நமது கன்னிராசி அன்பர்களின் இன்றைய தினத்துக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, லாபஸ்தானாதிபதி இன்றைய தினம் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. மேலும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும் 3ஆம் இடத்தில் சந்திர பகவானும் அமைந்துள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் இன்னைக்கு இருக்குங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு வருமானங்கள் ஓரளவு திருப்திகரமாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் தொழில் புரிபவர்களுக்கு, அதுவும் கூட்டு தொழில் புரிபவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமைப்பெறுங்க. உங்களது தொழிலில் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து உங்களுக்கு நல்ல பரிசுகள், அன்பளிப்புகள் ஆகியவை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு சர்ப்ரைஸாக சில கிஃப்ட்டுகள் வரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பணிபுரிகிற அலுவலக பணிகளில் கொஞ்சம் ப்ரெஷர் இன்னைக்கு இருக்கலாங்க. அந்த ப்ரெஷர் காரணமாக நீங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் மனக்கலக்கம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. நாளின் பிற்பகுதியில் உங்களது மனதை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களில் நீங்கள் ஈடுபடலாம். மாலை நேரத்தில் அல்லது உங்களுக்கு எப்போது ஓய்வு கிடைக்குதோ அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை மற்றவர்களிடமிருந்து நீங்கள் விலகி தனியாக உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை நீங்கள் செய்வதன் மூலமாக இன்றைய தினத்திற்கான உங்களது வேலைப்பளுவுக்கான அந்த சோர்வை நீங்கள் போக்கிக் கொள்ள ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்க அது ஒரு வாய்ப்பாக அமையுங்க. மேலும் உங்களது மனசில் இருக்கக்கூடிய அந்த நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்கள் வேலைகளில் நீங்கள் கொஞ்சம் புலம்பல் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு இருக்குங்க. எனவே ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி ஆகணுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் பெரிய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வருமானங்கள் திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா செலவையும் நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. ஆனால் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. சில புண்ணிய காரியங்களுக்காக செலவு செய்யலாம், அல்லது உங்களுக்கு ஏதாவது லாபம் வருது அப்படின்னா அதுக்காக நீங்கள் செலவு செய்யலாம். மற்றபடி மற்ற செலவுகளை நீங்கள் தவிர்த்து விட்டு முக்கியமான செலவுகளை மட்டும் மேற்கொண்டு இருக்கிற பட்ஜெட்டுக்குள்ளார செலவு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகளை மற்றும் பொருளாதார நெருக்கடி இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள உதவிகரமாக இருக்கும். எனவே இந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது இன்றைய தினம் அவசியங்க. நீங்கள் இன்றைக்கி மனமகிழ்ச்சியை பெறக்கூடிய வகையில் நல்ல ஒரு சுப செய்திகள் அல்லது சந்தோஷம் தரக்கூடிய மகிழ்ச்சியான செய்திகள் தொலைபேசி வழியாக வர வாய்ப்புகள் இருக்குது. மேலும் உங்களது திருமண முயற்சிகள் எல்லாம் இப்போ சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கல்யாண கனவு நினைவாகக்கூடிய ஒரு அருமையான தினமாக இப்பொழுது அமையப்பெற காலகட்டம் அமைந்திருக்குங்க. எனவே எந்த விதமான காரியத்திற்காகவும் உங்களது திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை இப்பொழுது கைவிடாமல் நீங்கள் விட்டுவிடாதீர்கள். எந்த விதமான சுணக்கமும் காட்டாமலும் உங்களது திருமணம் மற்றும் இதர சுபகாரிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல நன்மைகள் இப்போது காத்திருக்குங்க. மேலும் அரசியலில் இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான விஷயங்கள்ல இன்னைக்கு ஆர்வமாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க. எனக்கு அரசியல் சம்பந்தமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும் வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலுடன் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் உண்டு உங்களது வேலைகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். எந்த விதமான வாக்குவாதங்களும் கண்டிப்பாக வேணாங்க. இன்றைய தினம் நேர்மறையான எண்ணங்கள் உங்களது காதல் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் சில பழைய விஷயங்கள் காரணமாக சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். உங்களது மனம் கவர்ந்த வாழ்க்கை துணையுடன் அல்லது உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அதோடைய பின்விளைவுகளை யோசித்து நீங்கள் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக நடந்துக்கிறது இன்னைக்கு ரொம்ப அவசியங்க. பேச்சுகளிலும் கொஞ்சம் கவனம் தேவை, நிதானம் கண்டிப்பாக தேவைங்க. இதை கடைபிடித்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைய தினம் காதல் வாழ்க்கையிலும் உங்களது திருமண வாழ்க்கையிலும் மிகச்சிறப்பாகவே அமையுங்க. சின்ன சின்ன செலவுகள் நீங்கள் தேவையில்லாத செலவு செய்கிறதாக உங்களது குடும்பத்தில் அதன் மூலமாக சில சண்டைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கான நல்ல புரிதல்
புரிதலை எதுக்காக செலவு செய்கிறீங்கிற நல்ல ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டு உங்களது கலந்து ஆலோசித்து உங்களது செலவுகளை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி சில சங்கடங்களை நீங்கள் தவிர்க்க முடியும். என எந்த விதமான செலவாக இருந்தாலும் சரி குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் கலந்து ஆலோசித்து கண்டிப்பாக நல்ல முடிவை எடுத்து அதுக்கு பிறகு செலவு பண்ணுறது நல்லதுங்க. இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் கிஃப்ட்டுக்கு நீங்கள் கிடைக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னு வைங்களேன். இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னியுடைய ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. நமது வீடியோவுடைய தினசரி ராசி பலன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போவே நமது கன்னியுடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களின் மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு நீங்க பீகாக் ப்ளூ கலரை யூஸ் பண்ணலாங்க. மயில் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நிறமாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் நம்பர் 1 நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ உங்களுடைய உத்தியோகம் சம்பந்தமான அலுவலக பணிகளை உங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் இருக்கும். வேலைப்பளு இருந்தாலும் இந்த தினம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாகனங்கள் வாங்கலாமா அல்லது வாகனங்கள் இருப்பதை மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான முயற்சிகள் உங்களுக்கு இப்போ சிறப்பாக கைகூடும். எனவே அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் உண்டுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களது தொழிலில் இருக்கு. அதிலும் குறிப்பா அக்ரிகல்ச்சர் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கு, அதை பயன்படுத்திக்கோங்க. நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். இந்த தினம் மனதிற்கு பிடித்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு மிக சந்தோஷமாக உங்களது வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் புதிய பதார்த்தங்களை கண்டுபிடித்து சாப்பிடுவது போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடலாம். உணவு சம்பந்தமான மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை கல்வியில் இருக்குங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த ஆர்வம் உங்களது படிப்பில் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் உங்களது ஹையர் ஸ்டடீஸ் சம்பந்தமான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே மாணவர்களுக்கு இந்த தினம் மிக மிக பொன்னான ஒரு தினம். மற்றவர்களுக்கும் இன்றைய தினம் புதிய விஷயங்களை தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு அறிவாற்றல் மேம்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்க புதிய விஷயங்களை தேடி நீங்கள் கண்டிப்பாக அதை கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள். நல்ல நன்மைகள் காத்திருக்கு. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருக்கும் போது லைக் பட்டன் அழுத்தாமல் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. மறக்காமல் 1 மில்லியன் லைக்ஸ் வந்து நான் இந்த வீடியோக்கு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோக்காக நீங்கள் லைக் பட்டனை தட்டி விடுங்க. மேலும் உங்களது கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். எப்பொழுதுமே கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் தான் இருக்கும். மேலும் நமது கன்னியுடைய ராசிபலன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். ஒருவேளை பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா நமது தினசரி ராசி பலன்கள் உங்களை மொபைல் தேடி வரணுங்கிறதுக்காக இப்பவே நமது கன்னியுடைய ராசி பலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தாம மறந்துடாதீங்க நண்பர்களே. அதை அழுத்தி விடுங்க. அதன் மூலமாக தினசரி நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் நமது ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.